ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்னைக்கு என்னன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க கீ ரைஸ் தேவையானதை பார்க்கலாம். கீ ரைஸு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, நெக்ஸ்ட்டு சிக்கன். சிக்கன் பார்த்தீங்கன்னா வெறுமனே வெங்காய சிக்கன் தான், சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அது தேவையான பொருளை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், அதுக்கடுத்து புதினா, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஸோ நான் புதினா மட்டும் தான் இருக்குது, புதினா எடுத்திருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு தக்காளி கடைசியில் தான் போடணும். அதுக்கடுத்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கடுத்து பச்சை மிளகா. நெக்ஸ்ட்டு கேர்டு பார்த்துட்டா கேர்டு நம்ம தேவையான எடுத்துக்கலாம். அடுத்து ஆல் ஸ்பைசஸ். இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா இது எண்ணெய் பார்த்தீங்கன்னா அது நெய் இருக்குது. ஸோ நெய்யோட தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், நெய்க்கு தேங்காய் எண்ணெய்க்கும். ஸோ இது மீன் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் மட்டும் செய்கிறேன். ஏற்கனவே செஞ்சு பார்த்தேன், டேஸ்ட் நல்லா அமேசிங்காக வந்துச்சு. அதனால தான் நான் அதை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். ஸோ ஆயிலை ஊற்றிட்டு ஆயில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டி காயட்டும். அதை பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடியாகி ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் கொதிக்கணும். வந்தவரை மீனை போடலாம். மீன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதில் மசாலா போட்டு வச்சுருக்கேன், உப்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். உப்பு அது போட தேவையில்லை. நான் எண்ணெய் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சது தான். அதை அப்படியே போட்ட வேண்டியதான். குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கு தேவையான மாங்காய். ஸோ மாங்காய் மீன் குழம்பு போட்டுருவோம். உள்ளாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்பைஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். இது கூட மராத்தி மூக்கு இருந்தால் மராத்தி மூக்கும் போட்டுக்கோங்க. மராத்தி மூக்கு இல்லை, பிரியாணி எல்லாம் இருக்குது, அதுவே போதுமானது. பட்டையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பட்டை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை இதில் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். கண்ணாடி பழம் வதங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புதினா போட்டுருவோம். அதுக்கடுத்து பச்சை மிளகாய். அது தேவையான உப்பு வச்சுருவோம். பாருங்கள், கண்ணாடி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றும்போது நல்லா வாடை பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஆல்ரெடி பண்ணியிருந்தேன்,
ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வந்ததுனால தான் உங்களோட காமிக்கணும்னு ரொம்ப எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன். எப்பொழுதுமே இந்த நெய் வாங்குங்க. இது வந்து மதுரையில் கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ கந்தெண்ணெய் மாட்டு நெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த கலப்படமும் இருக்காது, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு பயம்லாம் கொடுக்கலாம், ரொம்ப செம்மையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், தண்ணி நல்லா பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்ச அரிசி பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 டம்ளர் அரிசி. பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நான் வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதை ஏற்கனவே கழுவியாச்சு. ஸோ கழுவுற தண்ணி தான், அதை அப்படியில் ஊற்றிக்கணும். அவ்வளோ பாருங்கள். தக்காளி, ஸோ தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி கடிச்சு தான் போடணும். ஏன்னா தக்காளி போட்டால் தான், அந்த கடிச்ச போட்டால் தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் அடைக்கும். இது தக்காளி முதல்ல போட்டிங்கன்னா அந்த ரெட் கலர் வந்து உள்ளே மிங்கிள் ஆகும். அதனால் இந்த மாதிரி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நான் ஏன் அடுப்பு மாற்றிருக்கேன்னா ரொம்ப ஸ்லோவாக எரியும். ஸ்லோவாக எரியினால தான் இதை மாற்றிட்டேன். உங்களுக்கு தம் கட் பண்ணால் போகும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இங்கே மீன் பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடியாகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி எல்லாம் போட்டது தான், சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கா குழம்பு? பாருங்கள், மீன் குழம்பு பார்க்கவே செமையாக இருக்குது. மீன் குழம்பு அமேசியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்புக்கு எப்பொழுதுமே வந்து பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது. அந்த எந்த வாடையும் இருக்காது. சில குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா மீன் குழம்புல அந்த மீன் வாடை பிடிக்காது. அந்த மீன் வாடை பிடிக்காதனால இந்த பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுங்க, சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு போடுங்க, அவ்வளோதான் போதும். போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொடி அரைச்சி எப்பொழுதுமே, அதாவது அரிசி ஒரு 2 கை போடுவேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், இந்த 4 மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவேன். இது எந்த புளிக்குழம்பு இருந்தாலும் மீன் குழம்பு இருந்தாலும் இது போட்டு செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கிறதுனால இது புளியோதரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கும் குழம்பு, ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை இல்லாத சமயத்தில் இது யூஸ் பண்ணிக்கிறலாம். ஏன்னா கருவேப்பிலை ஆல்ரெடி வந்து நான் போட்டு அரைச்சதுனால இது ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த வாடையே மணமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிலாம் வச்சுக்கலாம். இதை வச்சு நான் ஊறுகாயும் பண்ணுவேன், புளியோதரையும் பண்ணுவேன், புளிக்குழம்பு போடுவேன், வத்த குழம்பு, எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஆல் இன் ஒன் பர்பஸ் தான். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு பொடி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் திரும்பவும் சொல்லிடுறேன். எனக்கு இப்போ பூண்டு பொடி பார்த்தீங்கன்னா வந்து தேவையான அளவு வந்து 1 கை உளுந்தம்பருப்பு போடுங்க, 1 கை கடலப்பருப்பு, அதாவது குழம்பு போகிற கடலப்பருப்பு போட்டுட்டு நல்லா சட்டியில் நல்லா வதக்கிடுங்க. வதக்கி எடுத்துருங்க. அதாவது லைட்டாக ஆயில் ஊற்றுங்க, ஆயில் ஊற்றி வதக்கி எடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு 5 பட்டை வத்தை நல்லா வதக்கி எடுத்துருங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நல்லா போட்டு ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வறுத்துருங்க. வறுத்து பெருங்காயத்தூள் பாருங்கள், அரைக்கும்போது பெருங்காயத்தூள் போடுங்க. போட்டுட்டு பூண்டு வந்து எவ்வளோ தேவையோ, நீங்கள் வந்து 1 கை உளுந்து போட்டிங்கன்னா 2 கை பூண்டு போட்டு நல்லா இடித்து போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு வதக்கிட்டு அதை அப்படியே அரைச்சோம்னா பூண்டு பொடி தயார். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இது சாதத்தை பிணைஞ்சு சாப்பிடலாம். இங்கே பாருங்க குழம்பு சூப்பராக வந்திருக்கு. மீன் குழம்பு எப்பொழுதுமே செய்யும்போது கரண்டி உள்ளே விடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மீன் வந்து உடஞ்சி போயிடும். கொஞ்சம் ஆறின பிறகு பொறுமையாக எடுத்திங்கன்னா மீன் வந்து எந்த மீனும் உடையாது. எந்த மீனாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சுட்டு எடுத்தோம்னா இந்த மீன் உடையாது. இப்போ இந்த இதை பார்ப்போம். பாருங்கள், நல்லா இருக்குது. அரிசி நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ஸோ தண்ணிக்கு தான் அளவு ஆக்சுவலி. எப்பொழுதுமே வந்து பாசுமதியாக இருந்தாலும் பாசுமதி வந்து ஒரு கப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் வந்து இந்த ஜீரக சம்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. எப்பொழுதுமே செமையாக இருக்கும். உங்களுக்கு கிச்சன் டிப்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்னோடய யூடியூப்லேயே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் எங்கள் வளர்ச்சிக்கு உதவும். இது வரைக்கும் எங்களுக்கு பேராதரவு கொடுத்தவங்க ரொம்ப நன்றி. அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், குழம்பு பாருங்கள், செமையாக கொதிக்குது. சூப்பராக வேலை முடிஞ்சு அவ்வளோதான். எங்கள் தாளிச்சாச்சு, நல்லா கொதிக்குது. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். மீன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மீன் அதுலேயே நல்லா வெந்துடும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும். எப்பவுமே இந்த ரெட்டிஷாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம், அந்த சோம்பு போட்டு நல்லா தாளித்த பிறகு அதுக்கடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆயிலாக வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருனாலும் பண்ணிக்கலாம், பிகினர்ஸ் கூட பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது தான், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை பார்ப்போம். நல்லா ஒரு 3/4 வேக்காடு வந்துருச்சு. இன்னும் ஒரு 1/4 வேக்காடு தான், நல்லா வெந்துடும். அதுக்கடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்னும் தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. வாடை பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. நீங்கள் தயிருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து பால் ஊற்றலாம், தேங்காய் பால் ஊற்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சமப்படுத்தோம்னா அருமையான கீ ரைஸ் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கா? ஸோ இந்த பக்கம் பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா நல்லா தான் கொதிச்சிருக்கு. தண்ணி இஞ்சட்டும் காமிச்சிடுறேன். பாருங்கள், வாவ், சூப்பராக இருக்கு பாருங்கள். பாருங்கள், செம்மையாக இருக்கா? ஸோ இதுதான் வந்து நெய் சோறு. நெய் சோறோட சிக்கன் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நெய் சோறு, அருமையான நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். மறக்காமல் வீடியோ பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கிராண்ட் பாஸ் கிச்சன் டாடியா. பாய்.